மேலே ரூப் பைப் போட்டிருப்பேன். அதை பார்க்காத கீழே லிங்க் தான் பார்த்துட்டு வாங்க. அதுக்கடுத்து தான் இந்த வீடியோ புரியும். இதுக்கடுத்து இந்த ஒர்க் சொல்கிறேன். இது நம்ம ரூப் போடும்போது நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காத கீழே லிங்க் தரேன். ரூப் பைப் போடும்போது ஒரு மாதம் முன்னாடி போட்டிருப்பேன் ரூப் பைப்பு. அப்போ வந்து நான் கீழே லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ரூப் போடும்போது பைப் வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிஷியன் வேலை என்னென்னா, ஒருத்தவங்க மண் வைப்பாங்க, ஆட்டை வைப்பாங்க. நான் எப்பவுமே மண் தான் வைப்பேன். மண் வச்சுருக்கேன், காட்டியிருக்கேன் பாருங்கள். இன்னும் உடைக்கலை. இது வந்து உடச்சி விடணும். உடச்சி விட்டுட்டு இதுமாதிரி அழகாக வந்துடும். பாக்ஸ் மட்டும் அழகாக ரவுண்டாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பைப் இறக்கியிருப்போம். பைப் அங்கே ரெட் கலர் தெரியுதா, பைப்பு அதை உடச்சி நம்ம 2 இன்ச்சு பிட்டு பைப் அறுத்து உள்ளே சொருகணும். எல்லாத்துக்கும் அங்கே உடச்சி வச்சுருப்பேன். இப்போ எல்லாத்துக்கும் பிட்டு பைப் இது வந்து கிளியர் பண்ணப்போ கிளியர் பண்ணிட்டு அவங்க சேர் வச்ச பிறகு அப்புறமேட்டு நம்ம பாக்ஸ் கட்டிங் பண்ணணும். இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு வந்து பைப் வைப்போம். ரெண்டாவது வந்து இந்த மண்ணில் கிளியர் பண்ணிவிட்டு பேன் பாக்ஸு ஜெக்ஷன் பாக்ஸு மண் வச்சுருப்பாங்க, அதை அழகாக கிளியர் பண்ணிவிட்டு பைப் வச்சு விட்டு அவங்க வந்து நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது காட்டுறேன். ஓகே, மண் இது ஜெங்ஸு. இந்த டம்மி வந்து இந்த டம்மி வந்து 1 இன்ச் தான். இது வந்து பிடிங்க எடுத்துருங்க. பிடிங்க எடுத்துட்டு வந்துடும். அவ்வளோதான், அழகாக வந்துச்சா. மண் வச்சா அழகாக வந்துடும். இது கொஞ்சம் குறைஞ்சி எடுத்துக்கலாம். அட்டைனாக்க சதுரமாக வரும், இப்படி வரும். அது டச்சப் பண்ணும்போது வேலை ஏற்றுறோம், மேஸ்திரி கொஞ்சம் வேலை அதிகமாகும். இப்போ இதில் வந்து ஒரு பைப் இங்கே இறக்கியிருப்போம். அண்டு இங்கே ஒரு பைப் இறக்கியிருப்போம். இந்த இருக்கா, மண் வச்சுருக்கேன். அண்டு அங்கே இன்கம்மில் பைப் இறக்கிறோம். 4 சைடில் 4 இறக்கிருப்போம். 4 சைடில் இருந்து இங்கே பாயிண்ட் வர போட்டுன்னு போவோம். ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பைப் போட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ பைப் வச்சுன்னு போகிறோம். இது வந்து இது மாதிரி உங்களுக்கு 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ 3 இன்ச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. 1 இன்ச்சு மேலே போட்டால் 2 இன்ச்சு தெரியுற மாதிரி. இது ஏற்கனவே சொல்கிறேன் உங்களுக்கு. இது இதுமாரி கட் பண்ணி வச்சுட்டு கப்ளிங் போட்ட சைடில் வந்து இதுமாரி போடுங்க. மேலே கப்ளிங் வச்சுருந்தா இதுமாரி போடலாம். கப்ளிங் போதாதத்தில் வந்து 4 ஹோல்ஸ் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் சின்னதாக மேலே நம்ம வந்து அடிக்க முடியும், உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து இதுமாதிரி அடிச்சு விடணும். ஏன்னா வந்து இங்கே பூசும்போது அந்த ஹோல்ஸ் மறைஞ்சிடும். அதனால் வந்து இதை பூசிட்டு இது இருக்கும். பூசிட்ட பேர் அந்த பைப் எடுத்துருவாங்க. அப்புறமே அந்த ஹோல்ஸ் மட்டும் தெரியும். அதுக்காக அந்த பைப் எப்படியே வைப்போம். ஃபஸ்ட்டு மேலே வந்து ரூப் பைப் போட்டு நெக்ஸ்ட் வந்து பூசும்போது கண்டிப்பாக எலக்ட்ரிஷியன் ஒர்க் இது பண்ணி ஆகணும். எல்லாம் வந்து பூசிட்ட பேர் எல்லா பில்லையும் உடைக்க வேண்டியது வரும், டச்சப் வரும், அசிங்கமாக தெரியும். இதுமாதிரி மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதேமாதிரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விடணும். பேன் பாக்ஸு, ஜங்ஷன் பாக்ஸு அண்டு பைப் வச்சு விடணும். இதேமாதிரி
இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, மிச்ச பாதி நான் காமிக்காது சாரி. ஏன்னா கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இந்த ஒர்க் பண்ணும்போது. அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. அந்த பிரச்சனை வந்து வெளியே வரத்துக்கு 2 வாரம் ஆயிடுச்சு. அதனால் வந்து திரும்பி இந்த ஒர்க் பண்ணும்போது அப்டேட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாத பாருங்கள். பார்ட் 2ல் பார்க்கலாம்.